இது கொண்டாட்டத்திற்கான ஒரு வழிமுறையா? மது குடிக்கிறதுனால அன்றைய தினம் என்னென்ன ஒரு விஷயங்கள் ஏற்படுது? அரசின் சார்பாக இத்தனை பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்படுது. கடந்த வருடங்கள்ல அரசின் சார்பாக உயிரிழப்பு இல்லாத புத்தாண்டை நாம கொண்டாடுவோம் என்று ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்று வருகின்ற போது ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படுது. நிறைய கண்முன்னு தெரியாம அதிகமாக மதுவை குடித்து கொண்டு ஆபாசமான விஷயங்கள் கையில் எடுக்கிறது, மானக்கேடான ஒரு காரியங்கள்ல அந்த இடத்துல ஈடுபடுறது, அதெல்லாம் அந்த மதுவை குடித்து கொண்டு இருசக்கர வாகனத்துல ரொம்ப வேகமாக அதிவேகமாக சாலைகள் கண்ணு முன்னு தெரியாம வண்டியை ஓட்டிட்டு போறது, இதனால விபத்துகள் ஏற்படுதா இல்லையா? பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அன்றாடம் நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் சிந்தனைகள் குறித்தும் அன்றாடம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தற்போது உலகம் முழுவதுமே பெரும்பாலான மக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அந்த புது வருட பிறப்பு, அந்த புது வருட பிறப்பை ஒட்டி மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய கையில் எடுக்கக்கூடிய அந்த கொண்டாட்டங்கள் குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக இந்த புது வருட பிறப்பு அதனுடைய கொண்டாட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது. இந்த புது வருட கொண்டாட்டம் என்பது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு கொண்டாட்டம் தான். ஆரம்ப கால வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரோமானிய பேரரசை ஆண்டவர்கள் நிறைய மன்னர்கள் இருக்கிறாங்க. அவர்கள்தான் இந்த நடைமுறையை உருவாக்குகின்றார்கள். ரோமானிய பேரரசை சேர்ந்தவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆங்கில காலண்டர் முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆரம்பத்தில் 10 மாதங்கள் தான் அந்த காலண்டர் முறையில் இருந்துச்சு. அதற்கு பிறகு நிறைய ரோமானிய பேரரசர்கள் வருகின்றார்கள். பொம்பிலியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோமானிய மன்னர், அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த மார்ச்சிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த 10 மாதங்கள் கொண்ட ஆங்கில காலண்டர் முறையை கூடுதலாக 2 மாதங்கள் அதில் சேர்த்து 12 மாதங்கள் வர மாதிரி அந்த காலண்டர் முறையை மாற்றி அமைக்கிறார். அதற்கு பிறகு ஜூலியஸ் சீசர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோமானிய மன்னர் ஜூலியன் காலண்டர் முறையை அறிமுகப்படுத்துகிறார். இப்போ நாம் இருக்கக்கூடிய அந்த காலண்டர் முறையும் ஜூலியன் காலண்டர் முறையில் ஒரு நடைமுறை தான். கிபி 1500 வாக்கில் வரக்கூடிய போப் கிரிகோரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோமானிய மன்னர் என்ன பண்ணார் சொன்னால், லீப் ஆண்டு என்ற ஒரு விஷயத்தை சேர்த்து நாம் இப்போது நடைமுறையில் பின்பற்றக்கூடிய உலகம் முழுவதும் இந்த காலண்டர் முறை தான் பின்பற்றப்படுது. இந்த கிரிகோரியன் காலண்டர் என்ற ஒரு விஷயத்தை எல்லா மக்களும் பின்பற்றுறாங்க. ஒவ்வொரு வருடமும் அந்த 12 மாதங்கள் முடிந்த பிறகு அடுத்த வருடம் ஆரம்பிக்கும். இது உலக நடைமுறையில் இருக்கக்கூடிய காலண்டர் முறை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வருடா வருடம் புதிய வருடங்கள் பிறக்கின்றது. அந்த புது வருட பிறப்பை ஒட்டி தற்போது உலகம் முழுவதிலும் எல்லா நாடுகளிலுமே இருக்கக்கூடிய நிலையை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போது இருக்கக்கூடிய அந்த புது வருட கொண்டாட்டங்கள் மக்களால் எப்படி கையில் எடுக்கப்படுகின்றது, அதில் இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன என்றதை நாம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்தினுடைய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பொதுவாக இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், தமிழக அரசின் சார்பாக அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். இந்த புது வருட கொண்டாட்டத்திற்காக வேண்டி, அந்த கொண்டாட்டத்தை முன்னிட்டு மக்களினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி கூடுதலாக காவல்துறையினரை நாம் இதில் நாம் களத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1,00,000 போலீஸார் அந்த நாளில் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு மையங்கள் கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது. 400க்கும் அதிகமான கூடுதலான சோதனை சாவடிகள், ஏற்கனவே இந்த வாகனங்கள் சாலைகளில் செல்லக்கூடிய நேரத்தில் வாகனத்திற்கோ வாகன ஓட்டிகளினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, நடைபாதையில் செல்லக்கூடிய அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி என்று சொல்லி, இந்த வாகனத்தினுடைய தணிக்கைக்காக என்று சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சோதனை சாவடிகள் இருக்கும். இது இல்லாமல் கூடுதலாக 400க்கும் அதிகமான சோதனை சாவடிகள் ஏற்படுத்த இருக்கிறோம். கடற்கரைகளை மக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்படுது. கட்டைகளை கொண்டு ஒரு பாதுகாப்பு வளையம் அமைச்சு டிசம்பர் 31ஆம் தேதி மதியத்துக்கு மேலே ஆரம்பித்து
மறுநாள் முழுவதுமாக 1.5 நாள் யாரும் வந்து கடலுக்கு குளிக்க போகக்கூடாது என்று சொல்லி பலவிதமான கட்டுப்பாடுகளை இந்த புது வருட கொண்டாட்டத்தில் வந்து அரசாங்கத்தின் சார்பாக கையில் எடுக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் எல்லா மக்களுமே பின்பற்றக்கூடியது இந்த காலண்டர் முறையை தான். அப்போ அந்த அடிப்படையில் வந்து எல்லா மதத்திலையுமே பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த புது வருட கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அதில் அதிகமாக முனைப்போட கலந்து கொள்ளக்கூடிய மக்களோட நிலை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த டிசம்பர் 31ஆம் தேதி மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கேளிக்கை விடுதிகளை தேடி ஓடக்கூடிய நிலைக்கு வந்து செல்கிறாங்க. பல தனியார் விடுதிகள் எங்கே இருக்குது, பல உல்லாச விடுதிகள் எங்கே இருக்குது, இந்த விடுதிகளினுடைய நிலை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை ஒரு கொண்டாட்டமாக வந்து அறிவித்து நாங்கள் அதுக்காக வந்து இவ்வளவு சார்ஜ் பண்ணுறோம், இவ்வளவு அமௌண்ட்டை நிர்ணயிக்கிறோம்னு சொல்லி அதை வந்து அறிவிப்பை வெளியிடுறாங்க. எல்லாருமே வந்து அந்த நாட்களில் வந்து தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு 4 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து படைப்படையாக அந்த விடுதிகளை நோக்கி போகக்கூடியதை பார்க்குறோம். அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் இன்ன பிற கடற்கரைகளில் இன்ன பிற பொது இடங்களில் போய் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அன்றைய தினப்பொழுதில் அந்த 12 மணி எப்போ வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. சில பேர் அதுக்கு முன்னாடியே வந்து மது பாட்டில்களை எடுத்து வைத்து அந்த மதுவை அதிகமாக வந்து குடித்து கொண்டு கேளிக்கையான விஷயங்களில் வந்து பங்கெடுக்கிறத பார்க்குறோமா இல்லையா? அந்த நேரம் எப்படா வருதுன்னு பார்த்துட்டு இருந்து அந்த 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கையில் இருக்கக்கூடிய அந்த சாராய பாட்டில் ஓப்பன் பண்ணி அதை அப்படியே மற்றவர்கள் மேலே ஊற்றி என்னென்ன ஒரு கலாச்சாரத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடியதை பார்க்குறோமா இல்லையா? இந்த கொண்டாட்டத்திற்கான ஒரு வழிமுறையா? மது குடிக்கிறதுனால அன்றைய தினம் என்னென்ன ஒரு விஷயங்கள் ஏற்படுது, அரசின் சார்பாக இத்தனை பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்படுது, கடந்த வருடங்களில் அரசின் சார்பாக உயிரிழப்பு இல்லாத புத்தாண்டை நாம் கொண்டாடுவோம் என்று ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்று வருகின்ற போது ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படுது. நிறைய கண்முன்னு தெரியாமல் அதிகமாக மதுவை குடித்து கொண்டு ஆபாசமான விஷயங்கள் கையில் எடுக்கிறது, மானக்கேடான ஒரு காரியங்களில் வந்து அந்த இடத்துல ஈடுபடுறது, அதெல்லாம் அந்த மதுவை குடித்து கொண்டு 2 சக்கர வாகனத்தில் வந்து ரொம்ப வேகமாக அதிவேகமாக சாலைகளில் வந்து கண்ணு முன்னு தெரியாமல் வண்டியை ஓட்டிட்டு போகிறது, இதனால் வந்து விபத்துகள் ஏற்படுதா இல்லையா? சாலைகளில் போகக்கூடிய பொதுவான பெண்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்கள்கிட்ட போய் ஒரு ஒழுங்கீனமான செயலில் ஈடுபடுறது, அவர்களை அந்த ஈவ்டீசிங் என்று சொல்லக்கூடிய அது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறது என்று சொல்லி ஏராளமான மனித சமூகத்திற்கு ஒவ்வாத விஷயங்கள், ஒரு மனிதனை மிருகமாக மாற்றக்கூடிய ஏராளமான விஷயங்கள் புது வருட கொண்டாட்டம் என்ற பேரில் வந்து இன்றைக்கு கலாச்சார சீர்கேடுகள் வந்து அதிகமாக நடக்கிறத பார்க்குறோமா இல்லையா? இப்போ அதிகமான உயிரிழப்புகள் வந்து அதில் ஏற்படுற காரணத்தினால தான் இது எல்லாம் நம்ம குறைக்கணும் என்று சொல்லி அரசாங்கத்தின் மூலமாக அந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சமாக சிந்திக்க வேண்டாமா? ஒரு வருடம் முடியுது அப்படின்னு சொன்னால் ஒரு அறிவுபூர்வமாக நாம் வந்து சிந்தித்து பார்ப்போமே. பொதுவாக எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவனும் பிற மதத்தை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது. அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கைப்படி அந்த மத வழிபாடுகளை வந்து கொண்டாடலாம், தப்பு கிடையாது. ஆனால் எல்லா மக்களுமே அந்த புது வருட கொண்டாட்டம் என்ற பேரில் வந்து இன்றைக்கு தங்களுக்கு ஏதோ வந்து பிடித்த காரியங்களை செய்கிறாங்க. இது மாதிரியான அனாச்சாரமான விஷயங்களை ஈடுபடுறவங்க ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னும் சில மக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் இந்த வரக்கூடிய புது வருடத்திலிருந்து என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நான் வந்து ஜனவரி 1 நான் விட்டுருவேன், ஜனவரி 1 என்னுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக வைப்பதற்காக நான் வந்து உடற்பயிற்சி மையத்துக்கு செல்வேன் என்று நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்களா இல்லையா? ஏன் அந்த நாளில் தான் எடுக்கணுமா, மற்ற நாட்கள் எடுக்கக்கூடாதா? பாவம் என்று தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது எப்போனாலும் உடனடியாக விட்டுடலாம். அதற்கென்று ஒரு நாள் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கணும் அவசியமே இல்லை. அப்போ நாம் இந்த விஷயத்தை நாம் எப்படி நாம் வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வருடம் முடிந்து அடுத்த ஒரு வருடம் வந்து வருதுன்னு சொன்னால் அதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன இருக்குது? ஒரு மனிதனுடைய வாழ்நாள் வந்து குறைந்து கொண்டே போவது யாராவது விரும்புவாங்களா? யாருக்குமே சந்தோஷம் இல்லை தானே. ஒரு மனிதனுடைய இளமை பருவம் முடிந்து முதுமையை நோக்கி அவன் பயணப்பட்டுருக்கிறான்னு சொன்னால் யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவன் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு இதுக்குள்ளே அந்த இலக்கை நம்ம அடையணும் என்று சொல்லி அதுக்கு அப்போ ஒரு அர்த்தம் சொல்லலாம். இந்த வருஷத்துக்குள்ளே அந்த இலக்கை நான் வந்து பிடிக்கணும், அதில் அப்போ சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். காலங்கள் செல்ல செல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. அவனுடைய வாழ்நாள் வந்து குறைந்து கொண்டே இருக்கின்றது. தான் நன்மையான காரியங்களை செய்வதற்கான அந்த வழிவகைகள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. வருடம் முடிந்து அடுத்த வருடம் வருதுன்னு சொன்னால் என்னுடைய வயசு ஒன்று முடிஞ்சிருச்சு,
என்னுடைய வாழ்நாளில் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கின்றது. என்னுடைய உடம்புக்காக இருந்தாலும் என்னுடைய குடும்பத்திற்கு, இந்த சமூகத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கின்றது. இத்தனை வருட காலங்கள் நான் வீணாக்கி விட்டேன் என்று சொல்லி அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட அதிகமாக நாம் வருத்தப்படக்கூடிய விஷயம்தான் இருக்குமே தவிர, அதை நாம் ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் ஆரம்பிக்குது அப்படின்ற அடிப்படையில் சந்தோஷப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஏராளமான மக்கள் அதில் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை கோடி ரூபாய் அதில் போய் கொட்டப்படுது. இந்த மதுவை குடிக்கின்றார்கள், அது அல்லாமல் ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கி கையில் எடுக்கிறாங்க, என்னென்னமோ உருவாக்கி வைக்கிறாங்க, லைட் செட்டிங்கை போடுறாங்க, ஏராளமான காசை கோடிக்கணக்கில் கொண்டு போய் நியூ இயர் கொண்டாட்டம் என்ற பேரில் கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை நாம் நல்வழியில் செலவிடலாம் இல்லையா? இன்றைக்கு நம்ம நாட்டில் எவ்வளவோ மக்கள், ஏழை மக்கள் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கல்விக்கு வழி இல்லாமல் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு கொண்டு போய் உதவி செஞ்சோன்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷமான விஷயமா இல்லையா? அந்த வருடம் முடியக்கூடிய நேரத்தில் புது வருட பிறப்பு என்ற பேரில் பல லட்சக்கணக்கான ரூபாயில் கொண்டு போய் இது மாதிரியான ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத, தனக்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் இழிவே தேடி தரக்கூடிய காரியங்களில் கொண்டு போய் இன்றைக்கு ஏராளமான லட்சக்கணக்கான ரூபாயில் கொண்டு போய் கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், இதன் மூலமாக மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் அது கொண்டாடப்படுது சொன்னால், மதம் சார்ந்த பண்டிகைகள் இன்றைக்கு ஏராளமான பண்டிகைகள் கொண்டாடப்படுது. எந்த ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடுவதாக இருந்தாலும் அது நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஒரு குடும்பத்தாரோடு சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியை, ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொண்டாடும் விதமாகத்தான் இது மாதிரியான பண்டிகைகளின் நிலை இருக்கணும். அதை தாண்டி இன்றைக்கு இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறக்கூடிய நேரத்தில் பெரும்பாலான குடும்பங்கள் சந்தோஷம் இருக்குதா? எப்போ வெளியில் போன பையன் எப்போ வீட்டுக்கு வருவான்னு தெரியலையே, கணவர் இந்த நியூ இயர் கொண்டாட்டத்துக்கு போயிட்டார், எப்போ வீட்டுக்கு வருவாருன்னு தெரியல என்று சொல்லி பிள்ளைகளை வைத்து கொண்டு ஒரு மனைவி காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியலையே, எங்கே போனாருன்னு தெரியலையே, எங்கே குடிச்சிட்டு எங்கே விழுந்திருக்கிறாருன்னு தெரியலையே, போன பையன் போன மாதிரி திரும்பி வருவானே தெரியலையே என்று சொல்லி வயிற்றில் புளியை கரைக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பம் நிலை இருந்துட்டு இருக்கா இல்லையா? நியூ இயர் என்ற அந்த விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை கொண்டாட போகிறவங்களுக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்பம் அதில். அதை தாண்டி அவர்களோட குடும்பத்தினர் நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போ வருவாங்கன்னு தெரியல என்று சொல்லி அதிகமாக அவர்களை கவலைக்குள்ளாக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரங்கள் நிறைந்த ஒரு விஷயமாக இன்றைக்கு இந்த புது வருட கொண்டாட்டங்கள் இன்றைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கணுமா இல்லையா? ஆளக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும், மக்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய இந்த காரியம் நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்குதா? இதன் மூலமாக எனக்கோ என்னோடய குடும்பத்தாருக்கோ என் சமூகத்திற்கோ ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்குமா என்று சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா? மனிதனை இறைவன் படைச்சிருக்கிறான் அப்படி சொன்னால் நல்ல அறிவை கொடுத்து சிந்திக்கக்கூடியவனாக தான் படைச்சிருக்கிறான். இன்றைக்கு இந்த கொண்டாட்டங்கள் மூலமாக அறிவை இழக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொன்னால் அதிகமாக வேகமாக போய் உயிரை இழக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய புத்தியெல்லாம் மாற்றப்படுது. ஏராளமான பெண்களினுடைய வாழ்க்கையெல்லாம் அன்றைய தினம் கேள்விக்குறியாக்கப்படுது என்று சொன்னால் இதை குறித்து நாம் அதிகமாக விழிப்புணர்வு அடையணும். இந்த கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுவது என்பது ஒரு நிலை இருந்தாலும் கூட அதை சமூகத்திற்கு ஒரு பயனுள்ள வகையில் மாற்றக்கூடியவர்களாக மக்கள் மாற வேண்டும். அது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. எவ்வளவுதான் கட்டுப்பாடுகள் அரசாங்கங்கள் போட்டாலும் கூட மக்களாக இருக்கக்கூடிய நாம் அதில் விழிப்புணர்வு அடைந்து நாம் திருந்தக்கூடிய மக்களாக நல்ல ஒரு பண்புகளை பெற்று நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.